Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza, Nungambakam. Food partner Topivapa, Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise. உலகத்தோட தலை சிறந்த அம்மா யாருன்னு பார்த்தோன்னா ரெட்டப்பண்ணங்களோட அம்மா. வேறு யாருக்கு நான் கொடுக்க முடியாது, கேண்ட்ராக் மட்டும் தான் கொடுப்பேன். ஆனால் தன்னை மெனக்கிட்டு தன்னோட ஆம்பிஷனை வந்து குழி தோண்டி உள்ளே வச்சு திட்டுனேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டோட கிளம்புறாங்க. நாங்கள் வீடை விட்டு கிளம்புறோம், எங்களுக்கு இந்த வீடு வேண்டாம், உன் ஃபேமிலியும் வேண்டாம். இல்லை போயிட்டு வாசல் நின்று இப்படி பார்த்தாங்க. என்னென்ன போலியா? போனோம். நான் வந்து சொன்னேன், போய் பேம்பர்ஸ் எடுத்துட்டு போயில என்ன பண்ண. இல்லைங்க, அந்த மூமெண்ட் இப்போ கிரியேட் பண்ண முடியாது. அமீர் இருக்காரு, பிரச்சனை இல்லை, எதுக்கு அதில் பிரச்சனை பண்ணிட்டு சரி நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது மனசார. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்ற எனக்கு சத்தியமாக தெரியாது. என்கிட்ட இருந்து அப்போ இருந்த ஒரு கார் மட்டும் தான் இருந்துச்சு. பெட்டை தூக்கி தலையில் கட்டிட்டு பாத்திரத்தை தூக்கி காரில் போட்டு இப்படி தான் அங்கே ஆரம்பித்தோம். ஒன் ஃபைன் டே லாரன்ஸ் சார் சொல்கிற மாதிரி தான். அவருக்கு பட்ஜெட் இருந்து கோயில் கட்டிட்டார் அம்மாவுக்கு. என் பட்ஜெட் மினி பட்ஜெட், நான் இங்கே கட்டியிருக்கேன். ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. என் அண்ணா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி அண்ணா இறந்து அடுத்த நாள் காலையில் அவங்க தூக்க மாட்டிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் கூட பிறந்தவ, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, யாருமே அவங்க கூட போகணுன்னு நினைக்கவே இல்லை. அவன் இறந்துன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கூடவே போயிட்டாங்க. ஸ்பெஷலான மேடையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப வருஷமாச்சு நான் எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு க்ரௌடு அட்டெண்ட் பண்ணி எல்லாம். அந்த ஒரு டென்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஏதோ எல்லாமே ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல் டைம் வீட்டில் மாமா இருந்ததுனால எதுவுமே எங்கேயுமே போனதும் இல்லை. ரொம்ப யாருக்கிட்டையும் பழகினதில் ஒரு 6 இயர்ஸாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். என் பாப்பாஸ் தான் எல்லாத்துக்குமே அவங்க கூட தான். அதனால் எதுவுமே ஒரு வெளி உலகத்து கூட ஒரு டச் இல்லாமல் இருந்தது. பட் இன்னைக்கு இந்த டேயில் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், ஒருத்தங்களை வந்து நம்பி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அண்ட் இத்தனை வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து அதை வந்து நீங்கள் பின்னாடி வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோவில் கூட ரொம்ப பெருமையாக வைஃப் ஆஃப் பிரசன்ட் அப்படி தான் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. சொல்லுங்கள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பின்னாடியிலேருந்து அந்த புஷ் பண்ணுறது? ஆக்சுவலி வந்து பிரஜனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதே அவரோட அந்த டேலண்ட் பார்த்து தான். அவருக்குள்ளே ஒரு நல்ல ஹீரோ இருக்கார், ஒரு ஆக்டர் இருக்காருன்றது தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம். எனக்கு நல்லா நடிக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ரொம்ப டேலண்டட் அப்படின்றது ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அதாவது நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 21 இயர்ஸ் இருக்கும். ஏன்னா 2.5 இயர்ஸ் நாங்கள் லவ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் நான் ஸ்டார்டிங் பார்க்கும்போதே இவர் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன யோசிச்சேன்னா, சரி இவருக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் லவ் பண்ணுறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்து அவர்கிட்ட வந்து சொன்னது, நீங்கள் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் ஏன் படம் பண்ணக்கூடாது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தது. அவர் அப்போ தான் வந்து ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணுன்றத ஒரு தாட் அவருக்கு வந்துடுச்சு. பட் அது வந்து ரொம்ப ஹார்ட்ஷிப்பாக இருந்தது அவருக்கு. ஏன்னா இந்த பக்கம் அவர் வந்து சீரியலில் ராஜாவாக இருந்தார். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக ஃபிலிமுக்கு வரும்போது அது ரொம்ப பெரிய ஒரு முள்ளான பாதைன்னு சொல்லலாம். அது கடந்து வந்து மேலே போகிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் ஹீ ஸ்ட்ரகிளிங். அது வந்து தாண்டி அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். ஒரு வாட்டி நாங்கள் லாரன்ஸ் சாரை பார்க்கும்போது அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து சொன்னார், இந்த பையனுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸு பார்த்தா சினிமாவே தோத்துடும் அவர் முன்னாடி அப்படின்னு. ஸோ நான் ஒவ்வொரு இடத்துலையும் அவரை பார்க்குறது அவரோட கான்ஃபிடென்ஸில் அவரே ஏறி மேலே வந்துட்டுருக்காரு. பட் சின்ன ஒரு புஷ் தான் என்கிட்ட இருந்து அவருக்கு தேவைப்படுது. அவர் மற்றபடி அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பறந்துட்டுருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு வெல்கம் மிஸ்டர் பிரசன்ட் டு தி ஸ்டேஜ். எவ்வளோ கொண்டாடப்பட வேண்டியவங்க சாண்ட்ரா? நான் சொன்னேன் அவங்ககிட்ட ஆரம்பத்தில் வரும்போது, உன்னை பற்றி எதாவது கேட்பாங்க, என்ன பேசுறது, உனக்கு எபிசோடே பார்த்தா அதை நீ பேசிகிட்டே இருப்பிய. உண்மையிலே வந்து கல்யாணம் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது சத்தியமாக. ஒரு பேஸ்ட் வேலை, ஒரு தக்காளி வேலை ஒன்றுமே தெரியாது. இவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு
ப்ராப்பராக அவங்க ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து வளர்ந்தவங்க சின்ன வயசுலேருந்து. ரொம்ப ஒரு 5-6 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்குள்ளே வச்சவங்களாம். பட் நான் ரொம்ப நல்லபடியாக நானே வந்து எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க, நம்ம வாங்குகிற சேலரி அம்மாட்ட கொடுத்துருவோம், அதுலேருந்து ஒரு 1000 ரூபா கொடுமா ஜீன்ஸ் வாங்கிக்கிறேன், ஒரு ஷூ வாங்கிக்கிறேன், இதுதான் வாழ்க்கை ஆங்கராக இருக்குமோ அது மட்டும் நமக்கு தெரியும், அந்த மெச்சூரிட்டி. ஸோ என்ன லைஃப் என்னன்னு கற்றுக் கொடுத்து, அவங்க அண்ணன் இறந்த விஷயம் எல்லாமே தெரியும். சரி நான் சரி நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது மனசார. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்ற எனக்கு சத்தியமாக தெரியாது. என்கிட்ட இருந்து அப்போ இருந்த ஒரு கார் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த சுந்தரா டிராவல்ஸில் வந்து போகிற மாதிரி பெட்டை தூக்கி தலையில் கட்டிட்டு பாத்திரத்தை தூக்கி காரில் போட்டு இப்படி தான் அங்கே ஆரம்பித்தோம். 1 ஃபைன் டே வீடை வாடகைக்கு தேடுறதும் இப்படி தேடி இந்த அளவு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ஒருத்தனை வந்து ஒரு 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 கிளேவாக ஒருத்தனை செதுக்கி ஒன்றுமே தெரியாத ஒருத்தனை இந்தளவுக்கு வந்து என்னை வந்து படத்துக்கு புஷ் பண்ணி என் கேரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து ஸோ எப்படி சொல்கிறேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த அவங்க பர்த்டேக்கு நான் போடுற ஒரே போஸ்ட் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பல வருஷமானால த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ட்வின் மாம், உலகத்தோட தலை சிறந்த அம்மா யாருன்னு பார்த்தோன்னா ரெட்டப்பண்ணங்களோட அம்மா. வேறு யாருக்கும் நான் கொடுக்க முடியாது, சாண்ட்ராக்கு மட்டும் தான் கொடுப்பேன். சாண்ட்ரா பிரஜன். ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளை தூக்கி போட்டு ஃபேமிலியை தூக்கி போட்டு எதுவுமே கிடைக்காம நம்மளை நம்பி வரும்போது எதை இழந்தாங்களோ அது ஒரு ஆணாக இருந்து நம்ம கொடுக்கணும். அதுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். குழந்தை பிளான் பண்ணுற முன்னாடி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னது தான், என்னடா ஏன் தள்ளி போடுறேன். நான் ஒரே விஷயம் சொன்னேன், அதை சாப்பாடில் கை வைக்கும்போது எங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அதை பிடிக்காது. நம்ம எப்போயாவது வீட்டுக்கு போவேன் பார்ப்பேன், அப்போ நான் சொல்லுவேன் ஒரே விஷயம் தான்மா, இது மாதிரி விஷயம் இருக்கும், நீ பேசாத, எனக்கு தெரியும் வாழ்க்கை எப்படி வாழணும்னு. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு நம்மளை புஷ் பண்ணிகிட்ருக்கா, நம்ம ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கிறது தான் ரொம்ப பெருமையாக நினைக்கிற காத்துட்ருக்க ஒரே ஜீவன். அப்போது அவளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 லேம்பில் ஒரு விளக்கு எரிஞ்சிச்சுன்னா டைம் நல்லாயிருக்கும். பொறுமையாக ஒரு விளக்கை எரிச்சிக்கலாம் அப்படி சொல்லி அப்படியே பிளான் பண்ணி வீடை வாங்கணும். நான் கஷ்டப்பட்டேன், இவன் கஷ்டப்பட்டான், அதை எங்கள் குழந்தை கஷ்டப்படவே கூடாது. ஆனால் தன்னை மெனக்கிட்டு தன்னோட ஆம்பிஷனை வந்து குழி தோண்டி உள்ளே வச்சு எல்லா கஷ்டத்தையும் பார்த்து இவ்வளோ போராடி எந்த விஷயத்தையும் வெளியே காட்டாமல் இவ்வளோ லவ்வபுளாக எந்த இடத்துலையும் டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. ஆள் பயங்கரமாக டென்ஷன் பார்ட்டி தான். லாரன்ஸ் சார் சொல்கிற மாதிரி தான், அவருக்கு பட்ஜெட் இருந்து கோயில் கட்டிட்டார் அம்மாவுக்கு. என் பட்ஜெட் மினி பட்ஜெட், நான் இங்கே கட்டியிருக்கேன். சூப்பர், செம்மையா சொல்லிட்டாரு. நம்ம திருப்பி நடிக்க ஏதாவது எதிர்பார்க்கலாமா அவங்கள, நீங்க சொல்லுங்க. இல்லை நான் எப்பவுமே சாண்ட்ரா ஸ்டாப் பண்ணதே கிடையாது. எப்பவுமே நீங்க புஷ் பண்ணலாம்ல, போங்க அதான் பசங்க. எனக்கு புஷ் பண்ண மாதிரியா? வடிவுக்கார செம்ம என்ன ஒரு வாட்டி பார்த்து கேட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், டேய் ஒரு சரியான ஒரு ஆர்டிஸ்ட்டை தடுத்து நிப்பாட்டிடியா. நான் சொன்னேன், மேடம் தயவுசெய்து இப்படி மண்ணை வாரி போடுற மாதிரிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். நான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து சொன்னதே கிடையாது சாண்ட்ரா நடிக்கவே கூடாதுன்னு. சில சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு சத்தியமாக, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் இங்கே உட்காந்து சொல்கிறேன், சாண்ட்ரா எப்போ வேணால் போய் நடிக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன் சத்தியமாக. ஆக்சுவலி எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இவர்கிட்ட இருந்து இல்லை, நானே தான் எனக்கு பவுண்ட்ரிஸ் போடுவேன், சில டைம் ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பேன் நான். ஏன்னா அப்படி வளர்ந்ததுனால. ஏன்னா பாப்பாஸ் வந்து இப்போ தான் எல்கேஜி போகிறாங்க. ஸ்கூல் விட்டு வந்த போதே என்ன இப்போ ஒரு கேர்டேக்கரை பார்க்குறத விட என்னை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ஊட்டி விட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நான் குளிப்பாட்டு விட்டால் அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து என்கிட்ட இருந்து அவங்க என்னை விட்டு போகிற வரைக்கும் அவங்கள நான் இப்படியே வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் ஸோ அதுக்கப்புறம் நடிக்கலாமே, வயசானாலும் நடிக்கலாமே, பிரச்சனை இல்லையா. ஒரு இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த ஒரு ஃபினான்ஷியல் இதில் நான் வச்சுருந்த கார் பைக்லாம் கூட விற்றுட்டேன், அதை தாண்டி சாப்பாடு அடுத்த வேலை சாப்பாடு ஒரு சாப்பாடு தாங்க, தயிர் சாதம் ஊறுகாய் இருந்தாலும் சரி சந்தோஷமாக சாப்பிட்டு நம்ம இருப்போம். ஆக்சுவலி அது கூட இல்லாமல் இருந்தது. அது கூட நாங்கள் வெளியில் சொல்லவே இல்லை, ப்ரெட்டு வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு அண்ணா ஃபோன் பண்ணார், எங்களுக்கு தெரிஞ்ச அப்போலேருந்து நாங்கள் லவ் பண்ணுறதுலேருந்து அவர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த அண்ணா வந்து அவர் பேர் லோஹியா, அவர்கிட்ட வந்து பேசும்போது நான் இப்படி சொன்னேன், இல்லை நான் இந்த மாதிரி அரிசி கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூட்டை அரிசி வீட்டில் கொண்டு வந்து போட்டார். இவரோட ஃப்ரெண்டு, அவர் எடிட்டராக இருந்தார் அவர் சன் மியூசிக்கில். ஸோ அதுதான் நாங்கள் பார்த்ததுலேயே பெரிய ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். ஏன்னா சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைம். ஆனால் யாருக்கிட்டே நாங்கள் சொல்லவும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணது, பாப்பாஸ் பிறந்ததுக்கப்புறம் யாருமே இல்லாமல் 2 பேரை பார்த்துக்கிறதுன்றது 2 பேருக்கும் ஸ்ட்ரகிள். அவருக்கு ஷூட்டிங் போகும்போது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நான் அதனால் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவர் டிராஃபிக்லலாம் வண்டியை நிப்பாட்டு அங்கே தூங்கியிருக்காருன்னு அஸ்டன்ட் சொல்லுவாங்க. அவர் டிராஃபிக்லலாம் தூங்குறாங்க அக்கா, ஏன்னா தூக்கம் இல்லை அவருக்கு. ஸோ அதுக்கிடையில் நான் போயிட்டு இல்லை எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 2 பேர் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலைன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் சொல்லிக்கவும் மாட்டோம். பட் 2 பேரும் மியூச்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்.
உனக்கும் ஸ்ட்ரகிள் தான் எனக்கு தெரியுது, எனக்கும் ஸ்ட்ரகிள்னான்னு உனக்கு தெரியுது அப்படின்ற ஒரு இது இருக்குது எங்களுக்குள்ள. ஆனால் நாங்கள் பேசிக்க மாட்டோம், அதை வந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவோம் நாங்கள் வந்து. ஆனால் அதை சர்வை பண்ணி வந்துட்டோம், தாண்டி வந்ததுனால இப்போ சிரிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து மேலும் ஸ்பெஷலாக்க வி ஹேவ் சம் சர்ப்ரைசஸ். ஸோ முதல்ல எல்இடியில் அந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், வணக்கம். இந்த புவியில் பிறந்த பெண்டிர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். சாண்ட்ரா, வாழ்த்துக்கள் சாண்ட்ரா. உங்களை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஒவ்வொரு முறை என் தம்பி பிரஜன் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் போதும் என்னோட பேசும்போதும் அவன் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை பார்க்கும்போது பின்னாடி இருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது என்னால் உணர முடியுது. வாழ்த்துக்கள். அவனுக்கு ஒரு நல்ல தோழியாக, மனைவியாக, உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தாயாக, இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, நல்ல நடிகையாக. ஏன்னா போராளி திரைப்படத்தில் உங்களுடைய அந்த சிங்கிள் ஷாட்ல நீங்க ஆக்ட் பண்ணதெல்லாம் நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆண்டு திரைத்துறையில உங்களுக்கான இடம், ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்கும். அதற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருதுக்கு நீங்க ரொம்ப தகுதியானவங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைச்ச சர்ப்ரைஸ் தான் இது ஆக்சுவலி. அப்படியா? ஆமாம், அப்படிதான். உன்னை வச்சு எல்லாம் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ்லாம் கொடுப்பாரா? ஆக்சுவலி வந்து நான் இதை சொல்லி ஆகணும். அதாவது சொல்லுயா நான் என்ன ப்ளீஸ்? வேண்டாம், சரி சொல்லு. லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலண்டைன்ஸ் டே விட மாட்டாரு. எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும் எனக்கு சர்ப்ரைஸ் கிடைக்கும். ஓ, லவ் பண்ணலேருந்து ஒரே பொண்ணுகிட்ட வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது அந்த பெருமை கூட அவருக்கு தான் சேரும். ஒரே பொண்ணு கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது அது ஒன்று. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும், அதாவது நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் என்னோடய வயிறு இவ்வளோ பெருசாக இருக்கும், என்னால் உட்கார கூட முடியாது. ஆனால் இவர் சர்ப்ரைஸ் கொண்டு வந்தார். எனக்கு வந்து ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு இருக்கும். ஆனால் பூவெல்லாம் கொடுத்து கேக்கெல்லாம் கட் பண்ணி அந்த கேக்கில் 2-3 பொம்மைலாம் வச்சு அப்படி அழகாக வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. பர்த்டேக்கும் அதே தான். நிறைய இப்போது ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பூ கொடுத்துட்டு எனக்கு கொடுக்க சொன்னார். இல்லை, ஷூட்டில் இருந்தால் போக முடியலையா? மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால. மிஸ் பண்ண வேண்டான்றதுக்காக நாங்கள் டோர் திறந்த உடனே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு அசிஸ்டன்ட். இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணான், வேலண்டைன்ஸ் டே யாருக்கு? அவங்க கூட அவன் வந்து எனக்கு பூ கொடுக்குறான். இல்லை, மறக்கக்கூடாதுன்னு டப்புன்னு போன வச்சு சண்டை அப்பயோ. ஓகே, சண்டை போட மாட்டோம். ஆக்சுவலி வந்து சண்டை போட்டு நான் நிறைய சண்டை அப்பா அம்மா போடுறது பார்த்துருக்கேன். அதனால சண்டையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்களுக்குள்ள உண்மையால இவ்வளோ வருஷத்தில் சண்டை வந்ததே கிடையாது. ஆக்சுவலாக சான்ஸே இல்லை, சண்டை போட்டுக்க மாட்டோம். ஏன்னா வாழ்றது தானே கல்யாணம் பண்ணோம், அடிச்சுக்கிறது கிடையாது, வாழ்ந்து காட்டுவோம். அதான் முயற்சி பண்ணோம். இல்லை, சமுத்திரகனி சார் என்னோட காட் ஃபாதர். ஓகேடா தம்பி, வெல்லும்டா, இதுதான் அவர் சொல்லுவார். இது மாதிரி எவ்வளோ அவர் தான் பயங்கரமாக புஷ் பண்ணுவார் பிரஜன் கிட்ட. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் ஓடு தம்பி ஓடு, ஓடி ஓடி வின் பண்ணிவிடு, நம்ம ஓடிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து அவரோட வேர்ட்ஸ் பயங்கர இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் நமக்கு. நான் போராளி பண்ணும்போது அவர் அந்த கேரக்டர் மாதிரி பிரஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சாந்தி போட்டு காந்தி சம்மடி அடிக்கும், காந்தி ஏதோ வராருன்னு விரக்க இந்த ஒரிஜினல் காந்தி வந்தாண்டா. நல்லா எனக்கு என்ன சொல்ல, ஃபேமிலியில் ஒருத்தர் தான், அவருக்கு எல்லாமே என்னை பற்றி எல்லாம் தெரியும். ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு மொத்த ஆளாக வந்து நின்னது கனி சார் தான். நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்துடலாம். எவ்வளோ ஸ்பெஷல் இந்த பிக்சர்? ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. நான் என் அண்ணா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப மெச்சூர்டாக அப்போல இருந்தேன். அப்பா அம்மா பிரியும் போது எனக்கு வந்து ரொம்ப ட்ராமாவாக இருந்தது. எனக்கு அது ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில் வர முடியல. அப்போது என் அண்ணா வந்து அப்பா வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அப்பா கூட தான் இருந்தது நாங்கள் 2 பேரும். அப்போது நான் வந்து அண்ணா கிட்டே போய் சொன்னேன், இந்த மாதிரி அப்பா வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது கேட்டேன். அப்போ என் அண்ணா சொன்னார், ஓகே சொல்லிவிடு. நான் வந்து சொன்னேன், நான் ஓகே சொல்ல மாட்டேன், நான் எதுக்கு ஓகே சொல்லணும், அப்படிலாம் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு. இப்போ என்ன சொன்னார், இன்றைக்கி நம்ம ஓகே சொல்லலைன்னா நாளைக்கு அப்பா நம்ம பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அப்பா சொல்லுவார், என் வாழ்க்கை நாசமானது உங்களால் தான், நான் என்னோட உங்களுக்காக நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, அதனால் நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். ஓகே சொல்லிட்டேன். என் அப்பா கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு அது பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ஸ்டெப் மதர் வந்து அது பெரிய பிரச்சனையாக இருந்தது.
அதுக்கப்புறம் தான் என்கிட்ட என் அண்ணா சொல்லுவார், நம்ம வாழ்ந்து காமிச்சு கொடுத்துடணும். ஏன்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு அது தெரியவே இல்லை. என்கிட்ட என் அண்ணா சொல்லவே இல்லை. அண்ணா இறந்து அடுத்த நாள் காலையில் அவங்க தூக்கு மாட்டிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் கூட பிறந்தவ, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நாங்கள் யாருமே அவங்க கூட போகணுன்னு நினைக்கவே இல்லை. அவன் இறந்து எனக்கு தெரிஞ்ச உடனே அவங்க கூடவே போயிட்டாங்க. ஸோ எனக்கு அவங்க பேர் தான் நான் என் பாப்பாவுக்கு, இந்த பாப்பாவுக்கு வச்சுருக்கேன். அவங்க பேர் ஆஷா ஃபாத்திமா, பாத்துன்னு கூப்பிடுவாங்க. என் பாப்பா பாத்துன்னு தான் நாங்கள் கூப்பிடுறோம். எனக்கு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என் கூட இல்லையே. ஏன்னா என்ன விஷயமா இருந்தாலும் அடுத்த செகண்டு வந்து நிற்பா. எனக்கு ஒரு பிரச்சனைனா, எனக்கு ஒரு வாட்டி நான் ஹாஸ்டலில் ஒரு பொண்ணை ஹெல்ப் பண்ணிவிட்டு என்னை ஹாஸ்டலில் விட்டு வெளில போக சொல்லிட்டாங்க. நான் தைரியமாக இறங்கி பேக் வச்சுட்டு ரோட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். என் அண்ணா அது தெரிஞ்சு அடுத்த நாள் காலையில் என் அண்ணா வந்து நிற்கிறாரு. எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்த செகண்டு வந்து எனக்காக வந்து நிற்பார். அந்த ப்ரெசன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. பட் ஃபிசிக்கலி என்னால் பார்க்க முடியலைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப. ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிற பிரச்சனைக்கு அப்புறம் இன்னொருத்தர் அவர் தான், அது கஷ்டமாக இருக்கும். கரெக்டான ஒரு இடத்துல உங்களை பிடிச்சி கொடுத்துட்டு தான் வந்து அவர் வந்து அது எனக்கு எப்போவுமே நான் அந்த ஸ்பிரிட்டில் எனக்கு முன்னாடியெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் அண்ணா இறந்ததுலேருந்து எனக்கு பயங்கரமான நம்பிக்கை. ஏன்னா நான் எல்லாம் கேட்குறது எல்லாமே கிடைக்குது எனக்கு. அது எப்படி திடீர்னு அப்படி ஆகுதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஊரை விட்டு நான் இங்கே வந்து இந்த ஊருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல், இப்போது பிரச்சனை இல்லாத இன்னொருத்தர் அந்த இடத்துல இருந்தால் சில டைம் நான் ஏமாந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்தது. ஏன்னா நான் தனியாக வந்திருக்கேன், என்ன வேணால் நடந்திருக்கலாம், யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சது, நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை ட்வின்ஸ் வேணும்னு. நான் ரெட்டைப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனால் எல்லோரும் நம்புவாங்களானே தெரியல எனக்கு. ஆனால் நான் ரெட்டைப்பழம் சாப்பிட்டுட்டு இருப்பேன். எனக்கு ட்வின்ஸ் தான் வேணும், ட்வின்ஸ் தான் வேணும், ட்வின்ஸ் தான் வேணும் அப்படின்னு இவர்கிட்டயே நான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோக்கு அப்புறம் எல்லாரும் ரெட்டைப்பழம் சாப்பிட்றீங்க இல்லை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்து எனக்கு ட்வின்ஸும் கிடைச்சிது. ஸோ எனக்கு என் அண்ணாவோட ப்ரெசன்ஸ் இருக்குன்றது எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும். அதனால் ஏன்னா எங்கள் 2 பேர் பேபியில் 2 பேருக்கும் இல்லை, 2 பேருக்கும் அவங்க அண்ணனோட அதே நட்சத்திரம். அதுதான் பிறந்திருக்காங்க. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டாக்டர் கேட்டாங்க சிசேரியனுக்கு அது நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டபோது நாங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் வேண்டாம். ஏன்னா அந்த தலையெழுத்தெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது, அது கடவுளாக கொடுக்குறது. அதனால் அது என்ன நடக்குதோ எந்த டைமுக்கு அவங்க பிறந்தாலும் எங்களுக்கு அவங்க ஏஞ்சல்ஸ் தான், அது ஓகே தான் அப்படின்னு சொன்னோம். பட் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது என் அண்ணாவோட சுவாதி நட்சத்திரத்தில் 2 பேரும் பிறந்திருக்காங்கன்றது. அதுவும் பெரிய ஒரு சிம்பிளா எனக்கு தெரியுது, அண்ணா கூடவே இருக்காருன்றது. கண்டிப்பா கண்டிப்பா. இங்க கூட உங்க அண்ணனோட பிரசன்ஸ் இருக்கும். நம்மளோட தங்கச்சி எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு ஒரு இடத்துல நின்று அவ்வளவு சந்தோஷப்பட்டு தான் இருப்பாரு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிக்சர். உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. ஐ திங்க் ஒரு இன்டர்நெட்லேயே வந்து மோஸ்ட் கியூட்டஸ்ட் வீடியோவில் வந்து இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வீடியோ இது. சொல்லுங்கள், பசங்களை பார்க்கும்போது எவ்வளோ உங்களுக்கு ஹாப்பியாக என்ன ஃபீல் ஆகுது? உலகமே அவங்க தான், வேறு என்ன ஃபீல் ஆகுறது? பயங்கர சந்தோஷம். ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறது, ஒரு நிஜமாகவே 2 ஏஞ்சல்ஸ் வந்து பிறந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து பெரிய பிளெஸ்ஸிங். நாங்கள் வந்து ட்வின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்க்கும்போது வந்து ஒரு பாப்பாவை தான் இருந்தது. செகண்ட் ஸ்கேனுக்கு போகும்போது தான் அது ட்வின்ஸுன்றது டாக்டர் சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லும்போது இல்லை சிங்கிள் பாப்பான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ எனக்கு சிங்கிள் தானே, நான் ட்வின்ஸ் தானே கேட்டது, எனக்கு ஏன் ட்வின்ஸ் வரல அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் அப்படி தான் தானாகவே வரும், நீங்கள் நினச்சா அதெல்லாம் நடக்காதுன்னு. ஆனால் 1 வீக் கழித்து நாங்கள் போகும்போது அது ட்வின்ஸாக இருந்தாங்க. அது பயங்கர ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கும். அதனால ஒரு பாப்பாவை எப்போவுமே அந்த டாக்டரே வந்து மிராக்கிள் பாப்பான்னு தான் சொல்லுவாங்க, திடீர்னு வந்த பாப்பா அப்படின்னு. ஏன்னா ஒரு ஸ்கேன் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வேண்டது வந்து மயிலாப்பூர் பாபா கோயில் போவேன். சிவனோட பயங்கரமான பக்தர். ஃபஸ்ட்டு ஒரு பாபா கோயில் போகிறேன், வேண்டினேன், கடவுளே நான் என்னெல்லாம் வேண்டது, இவ்வளோ விஷயங்கள் கொஞ்சம் தடங்களாக இருந்திருக்கு, தயவுசெய்து இதுக்கு மட்டும் ஒரு பச்சை கொடி காட்டிடு, உனக்கு என்ன வேணால் நான் பண்ணுறேன் சொல்லி வேண்டி 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 வேண்டி
டபுள்ஸ் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ண டாக்டர் சொன்னாங்க, ஏப்பா போன வாரம் ஸ்கேன் ஒரு குழந்தை, இந்த வாட்டி என்ன 2 குழந்தை வருது, விடுங்க டாக்டர், நல்ல விஷயம் தானே, அது எப்படி, அது மிராக்கிள் தான், விடுங்க, அதெல்லாம் நடக்குங்க, கடவுள் அப்படியே கைவிட மாட்டார். அந்த பெட்டிலேருந்து ஜம்ப் பண்ணி எழுந்துட்டேன். இது கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு அம்மாவாக மாறுறது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம லைஃப்பில் வந்து. சில பேர் அது வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்கள்ல, இது வேண்டாம் நமக்கு, இது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் அப்படின்னு. பட் அதை அனுபவிச்சாதான் அதோட வேல்யூ என்னன்றது தெரியும். ஏன்னா நம்மளை வந்து அம்மா 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 நல்லா இருக்கே அம்மா, ஏம்மா அழுவுற அப்படின்னு கேட்பாங்க. சில டைம் அழுதேன்னா அழக்கூடாது. ஏன்னா வீட்டில் வந்து பெட் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் வந்து பிரச்சனைக்கிட்ட சொல்லிட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து பாப்பா வந்து சொல்கிறான், அழாதம்மா, பெட்டு தானே பிரச்சனை, நம்ம பெட்டை மாற்றிக்கலாம், நீ எதுக்கு அழுவுற? ஸோ எல்லாத்துக்கும் அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அது ரொம்ப மழலையாக இருக்கும் அவங்க பேசுகிறது. அதெல்லாம் கேட்கும்போது அப்படி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து வாழ்க்கையில் பயங்கரமாக அவங்கள கொண்டாடுறோம். வந்து என்ன பண்ணால் அவங்களுக்கு பத்தும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. மேபி அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அவங்க 2 பேரும் எப்படி இருந்துக்கிறாங்க? சண்டை போட்டுக்கிறாங்களா, ஜாலியாக இருந்துக்கிறாங்களா, எப்படி திட்டுனேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டோட கிளம்புறாங்க. நாங்கள் வீடை விட்டு கிளம்புறோம். எங்களுக்கு இந்த வீடு வேண்டாம், உன் ஃபேமிலியும் வேண்டாம். இல்லை, போயிட்டு வாசல் நின்று இப்படி பார்த்தாங்க, என்னென்ன போலியா? போனோம். நான் வந்து சொன்னேன், போய் பேம்பர்ஸ் எடுத்துகிட்டு போயில என்ன பண்ண. அப்புறம் டோர் வரைக்கும் போயிட்டு நான் என்ன கேட்டேன், திறக்க முடியலையா? அப்படி சரி திறந்து தரப்போ அப்படின்னு சொன்னேன். திறந்தேன். நான் சொன்னேன், பால் கிடைக்காது, அப்புறம் பேம்பர்ஸ் போடுறதுக்கு ஆள் இருக்காது, பாத்ரூம் போனால் வாஷ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது, தூங்க முடியாது, நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் வந்து அம்மா நீ நாங்கள் எங்களை பார்த்துக்க மாட்டியா, போக சொல்கிறீங்க. பேசுறதெல்லாம் கேட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து கேள்விகள் கேட்குறது. பிரஜனோட படத்தோட போஸ்டர் பார்த்துட்டு என்ன அப்பா மடியில் யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து சொன்னேன், அது அவரோட ஹீரோயின் அப்படி. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஏதோ குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பேப்பரை, அந்த புக்கை கிழிச்சு கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு இந்த மொமெண்ட்டுக்கு வந்து மேலும் அழகு சேர்க்கிற மாதிரி உங்களுக்காக ஒரு வீடியோ நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம். அதை இப்போ பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பிரதர், இது வந்து சேனல் சைட்லேருந்தே சொன்னாங்களா தூக்கிட்டு தான் போகணுன்னு? இல்லை, என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் தூக்கிட்டு வந்தால் அவார்டு கொடுப்பேன்னு சொல்லுவேன். அது ஏன் வந்தது, ஏன் விட்டுட்டு? இல்லை, ஆக்சுவலி அவங்க பிளான் பண்ணது ஒரு குடும்ப பிரச்சனை. ஆனால் அது அவங்களுக்கே ட்விஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து பிரஜன் மட்டும்தான் கண்ணில் தெரிஞ்சது. என் புருஷன் அவார்டு வாங்க போறாரு, தூக்கிட்டு போறாரு, என்ன பண்றாரு எனக்கு தெரியல. அவர் மேடையில் ஏறாரு, அவார்டு வாங்குறாரு, அவ்வளவு. அந்த குழந்தைங்க கூட பேப்பரை கசக்கி வந்து அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. நீங்க என்ன கை தட்டி விசில்லாம் அடைச்சிட்டு? இப்படியெல்லாம் ஒரு மனைவி யாருக்கு அமைவா? கொடுத்து வச்சிருக்கணும். அது ஈரோடு மாதிரி சொல்லுவாரு, பாரு புருஷன் போய் கொண்டாடி தூக்கிட்டு போறான், அந்த பொண்ணு எப்படி சரி இப்படிலடா அமையணும். ஆக்சுவலாக அதான் சொன்னேன், இப்போ நம்ம சினிமாவில் இருக்கோம். இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்ச அரேஞ்ச் மேரேஜ் எனக்கே பிடிச்சிருக்கும் சத்தியமாக. ஒன்றுமே நடந்துருக்கு, அதை புரிய வைக்க முடியாது இல்லையா? ஸோ புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இருக்கும்போது நமக்கு அது எல்லாமே ஒன்றுமே தெரியாது கண்டிப்பாக. ஸோ அது ஒரு செம்ம மூமெண்ட், அது மறக்க முடியாது. இல்லை மொமெண்ட் சொன்னது நான் அவார்டு தான் சொன்னேன். இல்லை, எங்களுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. நீங்கள் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அங்கே உறுத்தாதுங்க. இல்லை, அந்த மொமெண்ட்டை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம்ல. இல்லை அதானே, நீங்கள் அங்கே வந்து ஜாலியாக அப்படியே தூக்கிட்டு போய் யாரை தூக்கிட்டு போகணுமா இப்போ? அவரு உங்களதான். இல்லை, அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் வேற. நீங்கள் இங்கே நானும் ஒரு வாட்டி சந்தோஷப்பட்டேன், அதே மொமெண்ட் தான் கிரியேட் ஆகுது. ஓகே, பரவாயில்ல. அதே மொமெண்ட் ஆள் வேற. ஆமா ஆமா, இவங்க தான் ஒரிஜினல் ஆள். இவங்க இல்லைங்க, அந்த மொமெண்ட் இப்போ கிரியேட் பண்ண முடியாது. அமீர் இருக்காரு, பிரச்சனை இல்லை, எதுக்கு அதில் பிரச்சனை பண்ணிட்டு அது அப்படியே இருக்கட்டும். நான் எனக்கான இந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க தயவுசெய்து பண்ணுங்க. என்னதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகி இதுக்கெல்லாம் ஒன்ஸ் மோராப்பா ஆள் அதே ஆளா? ஓகே, இப்போ என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனாலும் இப்பயும் அந்த ஒரு யங் கப்புள்ஸாக பயங்கர பிரைட்டாக க்யூட்டாக இருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இவர் வந்து நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், லவ் பண்ணதுலேருந்து எனக்கு கொஞ்சம் தூக்க, இப்படி தூக்கி சுத்த அப்படின்னு எல்லாம் கேட்பேன்.
அவர் வந்து இல்லை நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் 100 கிலோ இருந்தாலும் 120 கிலோ இருந்தாலும் ஹீரோயினை போய் தூக்கிட்டு கொஞ்சி டுவெட்டெல்லாம் ஆடிட்டு வருவார். இப்படி பார்த்தீங்களா இந்த ஒரு stage-ல? இது ஆக்சுவலி மொமெண்ட்டு தான், எனக்கு இல்லை அவருக்கு. இல்லை எனக்கு மொமெண்ட் தான். மூமெண்ட்டு. கண்ணி கனியே உன்னை கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, மாலை சூடிய காலை கதிரின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza, Nungambakam. Food partner Topi Vapa, Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise.